டேய் 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 ஏச்சுக்கோடா. டேய் என்ன இடம் இது? டேய் ஏச்சுக்கோடா. எந்த இடம்டா இது? நம்ம ஏன்டா இங்கே வந்தோம்? நம்ம எப்படிடா இங்க வந்தோம்? ஆமாம், நம்ம கூட ஒருத்தன் தானே, அவன் எங்கடா ஆளே காணோம்? ஆமா, எங்கடா அவன்? டேய் அவன் எங்கனா இருக்கானா பாருங்கடா. டேய் அவன் இங்க இருக்கான்டா. இங்க பாரு, போதில எப்படி படுத்தனுக்கா. டேய் அஜய், டேய் அஜய், டேய் அஜய், டேய் எந்திரா. டேய் என்ன ஆச்சு உனக்கு? எங்கடா பாத்துக்கிற? சாரிடா மச்சான். நம்ம எப்படி இங்க வந்தோம்? எல்லா ஊர்லையும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. பட் அதே ஊரில் 4 பேர் 4 விதமாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எஸ், அதுதாங்க நம்ம கேஜிஎஃப்லையும் அப்படிப்பட்ட 4 பேரோட கதை தான் இது. நீங்கள் பார்க்க ரெடியா? ஹலோ. நாம் முதல்ல பார்க்க வேண்டிய ஆளே வந்தாங்க. இவன் பேர் தான் அஜய். இவன் ஏதாவது ஒரு வேலை பண்ணின்னு இருக்கும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அது அவனுக்கு பிடிக்காது. அவன் திரும்பி அதே வேலையை தான் கண்டினியூ பண்ணுவான். அதை நீங்களே பாருங்களேன். சொல்றா ஹரி. அஜய், நைட்டு சுதர்ஷன் பர்த்டேக்கு என்ன பிளான்னு? நான் சாப்பிட்டுக்கிறேன், நேரில் வந்து பேசுறேன்டா. சரிடா மச்சான். பிளடி சட்னி. அது பிளேடி சட்னி இல்லடா, அது பிளேடி. யோ சும்மா சும்மா அடிக்காரையா? ஏய் படா. போடாவா? டேய் 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 டேய். பேபி சாரி 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 சாரி. ஏன்டா இத்தனை டைம் சாரி சொல்லுங்கிற? நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய ஆளே வந்தாங்க. இவன் பேர் தான் ஹரிஷ். இவன் எப்படிப்பட்ட ஒருத்தனா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்காக இவன் சாரி கேட்குற டைப்னு பார்த்துக்கோங்களேன். மார்னிங் என் கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன் மச்சான், அவன் கால் பிக் பண்ணல, அதனால நான் சாரி சொல்லியிருக்கேன். டேய் நீ கால் பண்ணி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பிக் பண்ணலன்னா அவங்க தானே சாரி கேட்கணும். நீ ஏன்டா சாரி கேட்குற? என் கேர்ள் ஃப்ரெண்ட் சாரி சொன்னால் அவன் வாயை வலிக்கொண்டா, அதனால தான் அவளுக்கு நான் சாரி சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் நான் லவ்வே பண்ணுறது. போடா, நான் போய் வீடியோ நான் பார்க்குறேன். எங்கடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆளே காணோம்? வெயிட் பண்ணலாம்டா. நம்ம மூணாவதாக பார்க்க வேண்டியதே வந்தாங்க. இவன் பேர் சுதர்ஷன். இவனை பற்றி சொல்லி ஆகணும். இவன் தினமும் ஒரு பொண்ணு பார்ப்பான். பட் எல்லா பொண்ணுகிட்ட அடி வாங்காத வந்ததா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கும் ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கான். என்ன நடக்குது பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் ஷேடோ யூடியூப் சேனல்னு வரோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கேம் விளாடுவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஓ, அந்த கேம் பேர் என்ன? ஆக்சுவலாக அந்த கேம் பேர் வந்து ஹக் ஆர் ஸ்லாப். ஓ, அப்புறம்? ஆக்சுவலாக இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்லாப் பண்ணலாம். அதே நீங்கள் தப்பாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஹக் பண்ணணும். ஓகே, இந்த கேமுக்கு நீங்கள் ரெடியா? நான் ரெடி. ஓகே, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் ஃபுல் ஃபார்ம் என்ன? கோலார் கோல்ஃபுல் தானே. பரமா பச்சி பச்சி சொல்ல கேட்டியா? நம்ம கடைசியாக பார்க்க வேண்டிய ஆளே வந்தாங்க. இவன் பேர் தான் சந்தீப் எஸ்கே. இவனை பற்றி சொல்லணும்னா, இவனுக்கு பிரேக்கப் ஆகி 1.5 இயர் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் அவன் மனசில் இருக்கிறது யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு பாவம் அவன் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான். நீ எனக்கு வேண்டாம், நீ என்னை விட்டு போயிடு, என்ன பண்ணலாம்?
மனசில் இருக்கிறது யார்கிட்டயாச்சும் சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை? அப்போ ஓகே, யாருக்குன்னா ஃபோன் பண்ணி பேசுவோம். ஆனால் யாருக்கு ஃபோன் பண்ணி பேசுது? நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸா இல்லை? யாருக்குன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ, சொல்கிறா மச்சான். டே மச்சான், தூங்கினா இருக்க? என்னது? ஹலோ, சொல்லுடா மச்சான். டே மச்சான், என்னடா பண்ணிருக்க? மச்சான் தூங்கின்னு இருக்கேன்டா, பாடி ரொம்ப டயர்டாக இருக்கு. டேய், நாங்கள் எவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருக்கேன், நீ என்னடா ஜாலியாக தூங்கின்னு இருக்கல? டேய், டேய் தூங்கின்னு இருக்கியாடா? போன தடவையே தூங்கின்னு இருக்கும்போது கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினா, இந்த டைம் என்ன சொல்ல போகிறானோ? இல்லை மச்சான், நான் தூங்கலை. சரிடா மச்சான், நீ தூங்காதடா. எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குடா. என் மனசுக்குள்ளே இருக்கிறது யாருக்குன்னா சொல்லணும் போல இருக்குடா. சரியா, நீ தூங்காதா, நான் நேரில் வந்து பேசுகிறேன். பேசாமல் தூங்கியிருக்கலாமோ? நானே வாயை குத்து மாட்டிக்கிட்டேனே. எங்கடா அவன் சுதர்ஷனும் ஆளே காணோம். டேய் வந்துட்டான்டா. சொல்லிடா மச்சான், லேட் ஆயிடுச்சு. ஹலோ, சொல்கிறா மச்சான். எப்போ கேதுக்கு வர? டேய் மச்சான், சரக்கு என்னடா ஆச்சு? மச்சான் எல்லாம் ரெடி, இனி ஈவினிங் போயிடலாம். போயிடலாம், ஆனால் ஏண்டா என்னாச்சு? நான்லாம் அசால்ட்டாக 3 பேர் மூச்சு இல்லாமல் அடிப்பேன்டா. டேய் மச்சான், அவன் வேணாம்டா. ஏன்னா லாஸ்ட் டைமே லைட்டாக குடிச்சிட்டு ஓவராக பண்ணான். இன்னும் பார்ட்டிக்கெலாம் கூட்டின்னு போனோம், அதுதான் கதையை முடிச்சிடுவான். டேய் மச்சான், ஆமாண்டா, லாஸ்ட் டைம் அவனை பாட்டிக்கு கூப்பிட்டு போய் போலீஸ் கிட்டலாம் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் இந்த டைமும் ஏதாச்சும் ஆகிட போகுது. சரிடா மச்சான், அவனை கட் பண்ணிட்டே போயிடலாம். சரிடா மச்சான், நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஏய், ஈவினிங் என்னடா பிளானு? டேய் மச்சான், பிளான் கேன்சல்டா. டேய், அப்போ சரக்கு இல்லையா? சாரிடா மச்சான், இந்த டைம் சரக்கு இல்லை. ஏன்டா, என்னாச்சு? மச்சான் இன்னைக்கு நைட்டு ஃபேமிலியோட ஊருக்கு போயின்னு இருக்கோம்டா. ஐயா, இவன் என்னடா மச்சான் பர்த்டே அதுவும் ஃபேமிலி கூட வெளியே போகிறேன்னு சொல்லுக்கிறா. போடா டேய், நான் வீட்டில் போயிட்டு கம்பளி போட்டு தூங்குறேன். யார் இவன் இவ்வளோ டேமேஜாக இருக்கான்? டேய், நான் யாருன்னே தெரியலடா உனக்கு. சார் நீங்களா? நீங்கள் தானே சார் இந்த மூவிலலாம் வருவாங்க ஆர்டிஸ்ட், அது நீங்கள் தானே சார்? டேய், எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நீ தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா. சரி, நாங்கள் தான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எப்படா வந்த? பாத்தியா, என்னைய விட்டுட்டு வந்த பாத்தியா? விட்றா மச்சான், அவன் கூட இருந்தால் ஜாலியானா இருக்கும். டேய் என்னடா மச்சான் ட்ரெஸ் இது? டேய், இது தாண்டா ஸ்டைலு. எது இதுவா? பார்க்கவே சர்க்கஸ்கார மாதிரி இருக்க, இது ஸ்டைலா? டேய், என்ன வேணா பேசுறா, நான் என் ஸ்டைலை பற்றி பேசாதடா. சரி சரி வா மச்சான், நல்லா தான் இருக்க. டேய் ஒரு பாட்டில் பத்தமா? அது ஓகே விட போ. சரிடா, இன்னைக்கு சுதர்ஷனுக்கு பர்த்டே, எல்லாம் விஷ் பண்ணுற சாக்லேட் குடிச்சிடலாமா? Cheers! இதே என்ன எடுத்துகிட்டு வந்த? ஏன்னா எனக்கு மஷ்ரூம் பிடிக்கும்டா. டேய் வேணாண்டா மச்சான், லாஸ்ட் டைம் இதை சாப்பிட்டுட்டு போலீஸ் கிட்டலாம் மாட்டிக்கிட்டோம்டா. இது நார்மல் மஷ்ரூம் தான், ஒன்றும் ஆகாதுடா மச்சான். என்னடா அவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சரி சரக்கு எடுங்கடா. Cheers! சரி நம்ம எதுக்கு சேஸ் அடிக்கிறோம் தெரியுமா? குடிக்கத்தான். டேய் அது இல்லைடா, ஆக்சுவலாக ரியலைசன் என்ன தெரியுமா? என்ன கேட்குறியா? ஏன் எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நீ சொல்லு மச்சான். ஏய், இந்த ஏஷியன் பீரியட்ஸ் எல்லாம் ராஜாங்க ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறப்போ கூட இருக்கிற எனிமீஸ் யாராச்சும் ட்ரிங்க்ஸில் பாய்சன் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்காக
இந்த கிளாஸ் எடுத்து சேஸ்ன்னு க்ளீன் பண்ணுறப்போ இந்த கிளாஸில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்க கிளாஸில் விழும் இல்லையா, அதில் பாய்சன் கலந்துருந்தாங்கன்னா அது அவங்களும் குடிப்பாங்க இல்லையா, அதுக்காகத்தான் சேஸ் சொல்கிறது. சரிடா, நாங்கள் யாருன்னா கேட்டோமா சரி இதை பற்றி எங்ககிட்ட வந்து யாரா சொல்லுகிறேன். கரெக்ட் தான் மச்சான், நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இது இந்த விஷயம்லாம் யோசனை போமா சொல்லு. இல்லைடா மச்சான், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான்டா சொல்கிறேன். டேய், நம்ம குழந்தையா இருக்கும் போதே சந்தோஷமாக தானே இருந்தோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா. ஆனால் இப்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு தெரியாதுமே கஷ்டப்படுறோமேடா. சரிடா, நீ சந்தோஷமாக தான் இருக்கியா? யார் தான் சந்தோஷமாக்காங்க சொல்லு மச்சான். டேய், இங்கே எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குடா. இங்கே நமக்குலாம் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கெலாம் ஒரு அர்த்தமே இல்லைடா. டேய் இங்கே வாடா மச்சான். டேய் நாங்களும் வரேன்டா. டேய் நீங்கள் வேணா பாருங்கடா, இதுக்கப்புறம் நம்ம லைஃபு வேற மாதிரி இருக்க போகுது. டேய் வாங்கடா, மஷ்ரூம் எடுத்துக்கங்க. இப்போ நான் அப்படி என்ன தப்பாக பண்ணிட்டேன், இவனு வேற இப்படி முறிச்சு பார்த்துனுக்குறாங்களோ. டேய் நீங்கள் வேணா பாருங்கடா, இதுக்கப்புறம் நம்ம லைஃபு வேற மாதிரி இருக்க போகுது. டேய் படாதத்தில் பற்ற போதுடா. நானே இப்போ தான் அது ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். யார்ரா நேற்று அடி வாங்கினே அந்த பொண்ணா? இல்லைடா மச்சான், இது வேற. டேய் நேற்று தாண்டா அடி வாங்கினேன், அதுக்குள்ள வேற பொண்ணா? டேய் அவன் என்னையே அடிச்சிட்டான் மச்சான், அவன் எனக்கு செட் ஆக மாட்டான். அதுக்காகத்தான் நேற்று ஈவினிங் வேற பொண்ணை பார்த்துட்டேன். டேய் உனக்கு வெக்கமாவே இல்லை? உர்ரா மச்சான், ஒரு ஏமாயிலாம் ஒரு பூமா. டேய் முதல்ல நம்ம இங்கேருந்து எப்படி வெளியே போக போகிறோம் சொல்லுங்கடா. டேய் அஜய் சொல்கிறா, இங்கேருந்து நம்ம எப்படி போக போகிறோம்? என்ன கேட்குறியா? ஏன் எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நீ சொல்லு மச்சான். டேய் முதல்ல பாக்கெட்டில் ஏதாவது இருக்கா பாருங்கடா. ஐயோ என்னடா மச்சான், நீ பர்மிஷன் கொடுத்தா உன் பாக்கெட் நான் செக் பண்ணவா? ம், ஏன் உன் பாக்கெட்டை செக் பண்ணலையா? இல்லை மச்சான், எனக்கும் ஆசை தான். ஆனால் பாக்கெட்டில் ஓட்டு இருக்கு மச்சான், அதான். போடா, உன்னால் தானே இவ்வளோ பிரச்சனை. நான் நேற்றே சொன்னதுலாம் அந்த மஷ்ரூம் வேணான்னு. நீ தானே சொன்ன அது நார்மல் மஷ்ரூம்னு. இப்போ பாரு இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். போடா. என்னடா 2 வழி போகுது, இந்த 2 வழியில எந்த சைட் போறதுனே தெரியலையே. மச்சான் நம்ம வேணா சாபுத்திரி போட்டு பார்க்கலாமா? டேய் கறிவு இல்லையா, நம்ம வந்து எங்க மாட்டிருக்கிறோம் தெரியாத நீ விளாண்டுக்கிற. விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. பின்ன என்னடா மச்சான், அவனை ஒழுங்கா இக்கிப்பி போக்கி போட்டு சொல்றான். என்ன தாண்டா ஈஸியா சரிங்க மச்சான், சும்மா அடிக்கிறான்டா. இதே என்கிட்ட சொல்லியிருந்தேன், உன்னை கொலையே பண்ணியிருப்பேன். அட பாவிகளா, போங்கடா போங்க, எனக்கு இங்கிருந்து வெளியே போறது தெரியாதா? அஜய் அப்போ நீ எங்கள் கூட வரலையா? டேய் நான் வரலடா. ஒன்றும் இல்லை மச்சான், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் மிருகங்க நிறையா சுத்தமாக, யாராவது தனியாக போனால் கச்சி சாப்பிட்ருமா, அதுக்காக தான் கேட்டேன். பரவாயில்ல மச்சான், நீ தனியாகவே போ. டேய் மச்சான், வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளடா. அதுக்கு உன் கை இப்படியே பிடிச்சுன்னு வந்துடுறேன், இதை அப்படியே கூட்டின்னு போயிடுறா. சரி வா மச்சான், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அது ஒன்றும் இல்லை மச்சான். ஒன்றும் இல்லை தானே, வா மச்சான் போலாம். அது இல்லைடா, நம்ம எப்படின்னா இங்கேருந்து வெளியே போயிட்டா எனக்கு ஒரு பீர் வாங்கி. பீரா உனக்கா? ஆமாம். இல்லை நான் தனியாகவே போகிறேன். டேய் நீ வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளடா, தனியெல்லாம் போகக்கூடாது. டேய் இப்போ நீ ஒரு பியர்னு கேட்ப, அப்புறம் குடிச்சு போயிருக்க 10 பியர்னு கேட்ப, என்னால முடியாது போடா. டேய் சொன்னா கேள்றா மச்சான், அந்த ஒரு பீருக்கு மேல நான் இன்னொரு பீர் கேட்க மாட்டேன்டா.
என்னடா இது, எங்கே போனாலும் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே வரமேடா. என்னடா பண்ணுறது? இங்கே பாரு, நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம். இவன் என்னடானா குச்சி வச்சு விளாட்னு இருக்கிறான். டேய் நீ ஏன்டா என் கதைக்கு வந்து கேட்குற? பின்ன நம்ம இங்கே என்ன பிரச்சனையில் இருக்கோம், ஆனால் உனக்கு இதை பற்றியெல்லாம் அது கவலையே இல்லைல்ல? டேய் எனக்கு இந்த மாதிரி விளையாடுறது பிடிக்கும்டா. என்னது, உனக்கு இந்த மாதிரி விளாட்றது பிடிக்குமா? டேய், நேற்று என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? அவளை பார்க்க போகலாம், நம்ம 2 பேருக்கு பிரேக்கப்னு அவன் சொன்னாடா. டேய் விட்றா, இந்த பொண்ணுலாம் வேற பொண்ணு. வேற பொண்ணா? உன்ன எல்லாமே உன்னால தானா. நேத்தே நாங்கள் அந்த மஸ்டமா வேணான்னு சொன்னோம். அதனால இப்போ என் வாழ்க்கையே போக போகுதுடா. ஏன்டா இப்படி பண்ண சொல்லுடா, ஏன்? ஏன்னா நம்மலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ எங்க கூடவே வராத. டேய் எஸ்கே, இவனால இப்படி பேசுறான்? ஆமாடா, நீ எங்கள் கூடவே வராத. டேய் டேய் நீங்க கொடுத்தாலும் அந்த மஷ்ரூம் எடுத்து சாப்பிட்டீங்க, நானும் உங்களுக்கு கொடுத்தேன். சொல்லுங்கடா, நீங்க கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டீங்க. இப்போ எல்லாம் ஏன் மேலே சொல்றீங்க? இப்போ என்னடா, நான் உங்க கூட வரக்கூடாதா? சரிடா, நான் தனியாவே போறேன். டே அஜய் நில்றா. டே அஜய் நில்றா. டே அஜய் நில்றா. டேய் எங்கடா மச்சான், அவன் தனியாக போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வாடா போய் பார்க்கலாம், எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. எனக்கும் அதான்டா தோணுது. சரி வா போய் பார்க்கலாம். டேய் அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் வாடா. அஜய், அஜய், அஜய் அஜய், டேய் அஜய், அஜய். சாரிடா மச்சான். மச்சான் நானும் சாரிடா. விட்றா மச்சான், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாருனா சாரி சொல்லுவாங்களா? கரெக்ட் தான்டா. அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானடா. டேய் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லை தானே? இல்லைடா. அப்புறம்டா மச்சான், நம்மளாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்ல, ட்ரீட்டு. டேய் நம்ம ஃபாரஸ்ட்ல மாட்டின்னு இருக்கோம்டா. டேய் அதெல்லாம் தெரியாதடா, நீ வெளியே வந்தால் கண்டிப்பாக ட்ரீட் வேணும்டா. உன்னை பெத்தாங்களா ஏன்னா என்னை கக்குச்சாடா. மச்சான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எப்பா வேணாப்பா வேணாம், நீ பேசாமல் இருந்தாவே போதும்டா. டேய் அது இல்லைடா, நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளுங்கடா. டேய் மச்சான், அவன் சொல்றது கேட்காதடா, அவன் திரும்ப எதனா மொக்கையா சொல்வான். ஆமாம், இவர் அப்படியே எல்லாரும் சிரிக்க வச்சிருவாரு. நீ பண்ணுறதே ஒரு பெரிய மொக்க தண்டா மொக்க. இதில் நீ பண்ணுறதெல்லாம் ஸ்டைலுன்னு வர நினச்சின்னுக்கிறியா? டேய் உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றது என் ஸ்டைலை பத்தி பேசாதன்னு? டேய் மச்சான், என்னடா இவன் இதெல்லாம் ஸ்டைலுன்னு சொல்லுறான். டேய் இவனுக்கு சொல்லுங்கடா. டேய் இரா மச்சான். சரி இருடா மச்சான், அவன் என்னதான் சொல்கிறான் கேட்கலாம். நீ சொல்ற, நான் அவனை சும்மா வர்றேன். அவனை சொல்லு. ம் சொல்லுடா, ஏன்டா சும்மா நிற்கிற? டேய் உங்களுக்கெல்லாம் தெரியல எனக்கு ஒரு தாத்தா இருந்தாருன்னு. டேய் சொல்ல வந்திருந்தா சொல்லுடா. சொல்கிறேன் மச்சான் சொல்கிறேன். அந்த தாத்தா என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவார் தெரியுமா? நடா சொல்வாரு. எப்பவுமே வந்த பாதையை ஒரு வாட்டியாவது திரும்பி பார்க்க சொன்னார். சரிடா, இப்போ எதுக்கு இது எங்கள்கிட்ட சொல்லியிருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்த பாதையை ஒரு வாட்டி திரும்பி பார்த்துருந்தா அப்பயே இந்த ஃபாஸ்ட்டை விட்டு நம்ம வெளியே போயிருக்கலாம். என்னது? என்னது? ஆமாம் மச்சான், ஒரே வாட்டி திரும்பி பாருங்கடா. என்னடா ரோடே போயிருக்கு. டேய் அப்பயே நான் உன்னை இந்த மலை மேலே ஏறி பார்க்கறதுனா சொன்னேன். டேய் எனக்கு என்னவோ இது மேலே போய் பார்த்தா ஏதாவது வலி கிடைக்கும் போல தோணுது. ஒன்று பண்ணலாம், நானும் ஹரிஷ் இந்த பக்கம் போய் பார்க்குறோம், நீ ஆச்சு மேலே போய் பாருங்க. சரிடா மச்சான். வாடா. டேய் வாடா நம்ம இந்த மேலே போய் பார்க்கலாம். சரிடா நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். எனக்கே கண்டிஷனா?
நான் வேணா மேலே கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பியர் கேட்க கூடாது, பரவாயில்லையா? ஓ சரி போ பார்க்கலாம். இதோ போகிறேன். மச்சான் போலாமா? ஏய் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டியா? ஆமாடா மச்சான், போயிட்டு வந்துட்டேன். எப்படா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு வந்த? அதெல்லாம் அப்படிதான் மச்சான், ஸ்டைலு. நான் ஸ்டைலோ. சரி அந்த பீரு. டேய் நான் உன்னை பார்க்க தான்டா சொன்னேன். ஆமாடா நான் பார்த்ததான். டேய் அது என்ன என்கிட்ட சொல்ல? அது நீ கேட்கவே இல்லையடா. டேய் க்ளீனாக சொல்லு, நீ மலை மேலே வந்து பார்த்தியா இல்லையா? டேய் நான் வந்து பார்த்தேன்டா. அது என்ன என்கிட்ட சொல்ல? டேய் நீ கேட்கவே இல்லையடா. டேய் நீ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு வரும்போது நினச்சேன்டா. என்ன போடா. சாரிடா மச்சான், நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அவன் பண்ணிடுவான்னு நம்பி நான் அவன்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் இப்படி பண்ணிடுவான்னு தெரிலடா. விட்ரா மச்சான், அந்த ஆச்சு. சரி அஜய் எங்கள் ஆளே காணோம். டேய் அங்கே இருக்கா மச்சான். மச்சான் இங்கே எதுக்கு பார்த்துன்னு இருக்க? இல்லை மச்சான், நெக்ஸ்ட் வீக் எனக்கு பர்த்டே வரப்போகுது. சரி அதுக்கு என்ன பண்ணலாம்? திரும்ப மஷ்ரூம் வாங்கணும்டா மச்சான். டேய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கலாம் நம்ம ஸ்பாட்டுக்கு. நேற்று நைட்டு குடிச்சிட்டு நம்ம என்னென்ன பண்ணோமோ எல்லாமே என் ஃபோனில் இருக்குடா. டேய் அந்த போட்டோ பார்க்கலாம்.